ஐயா டிடிஎஃப்னா என்ன? டிக்கெட் டு ஃபினாலே அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு தான் கிடைக்க போகுது. ஒரு கப்பு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு கிடைக்கிற மாதிரி தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலேங்கிற ஒரு டிக்கெட்டும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்காங்கன்னா அவங்கள நேரடியாக நம்ம அவங்க கூட மோதி அவங்களோட ஜெயிச்சு வின் பண்ணாதான் அது வந்து சரியான வெற்றியாக இருக்கும்னு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற டெஸ்பிரேஷன் டு கோ இன் டு த ஃபைனல்ஸ் அவங்கள என்னெல்லாமோ செய்ய தூண்டுது. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்கு ரயன் வந்து நல்ல ஒரு டாஸ்க் விளையாடுறவர்ட்டு. அதே நேரத்தில் முத்துக்குமரனும் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் நல்ல டாஸ்க் விளையாட தான் செய்கிறாரு. மொக்கையா டாஸ்க் விளையாடுறாங்கன்னு சொல்கிற கேட்டகரியிலலாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, ராணவோடைய உடல் கண்டிஷன்னால ராணவ், அதுக்கப்புறம் சில இடங்கள்ல அருண். மற்றபடி பார்த்தா தீபக், விஷால், அதுக்கப்புறம் முன்னிலையில் இருக்கிற 2 பேரும் வந்து முத்துக்குமரனும் சரி ரயனும் நல்லா தான் விளையாடுறாங்க. ரயன் வந்து பயங்கரமான அஜிலிட்டி டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறனால அவருக்கு பேசிக்காவே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் பண்ணுற திறனும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக கேம் பிளானுக்கு தகுந்தாப்புல போடுற திறனும் இருக்குது. நேத்திக்குள்ள நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாலை வச்சு அதாவது பவுலிங் மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேமை வந்து எப்படி விளையாடணுங்கிற விளக்கமே உள்ள இருக்கிற சில பேரில் அதாவது தீபக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ரயனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரயன் கிட்ட எல்லாருமே வந்து இதை எப்படி இந்த கேம் அணுகணும்னு கேட்கறத பார்த்தாலே தெரியுது ரயன் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடி அவருக்கு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ரொம்பவே இவரோட முரணாகவும் சண்டை போடுறதும் வந்து ஒரு திட்டமிட்டமா டெய்லி பேசிஸ்ல செஞ்சுட்டு இருக்கிற முத்துவே ரயன் கிட்ட இந்த பால் பின்னெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணா கரெக்டா ஹிட் பண்ணலாங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு. அதுக்கு செயல்முறை விளக்கம்லாம் கொடுத்திருப்பாரு ரயன். ஸோ முந்தா நேத்திக்கு நடந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தாண்டி சரி ஒரு சுமூகமா ஹெல்த்தியா தான் எடுத்துட்டு போறாங்கிற நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பை எங்கேயோ கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா உடனே அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முத்துவே கொடுத்துட்டாரு. இது எப்படின்னா ஸ்கோர் போர்ட்ல எல்லாருக்கும் ஸ்கோர் இருக்கு, பால் பின்ல எல்லாரோடைய பால்ஸும் இருக்கு. அதாவது உருட்டி விடுறவங்களுடைய அதாவது பின்ன தவிர மிச்சம் 9 பேருடைய பின்னும் இருக்கு இந்த 10 விளையாடுறவங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த பாலை உருட்டி விட்டுட்டு யாரோட மிச்சமா நிற்கிதோ அவங்களுக்கு வந்து யார் உருட்டி விடுறாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸ் போய் சேர்ந்துடும். ஒருவேளை எல்லா பாலுமே வந்து தொடாம எல்லா பின்ஸுமே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா ஒருத்தருக்கு நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம்னு பிக் பாஸ் சொல்றதுனால ஃபர்ஸ்ட் ஆடுற அருணுக்கு எல்லா பால்ஸுமே அப்படியே நின்றுடுச்சு. அப்போ நின்றுன உடனே எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னா இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா வந்து யாருக்கு வந்து அதிக ரிஸ்க் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ், பின்னாடி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்கும் போதே எங்கேயோ இது வந்து சரியான முறையில போல நம்ம விளையாடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல பல பேர் வந்து அந்த கேம்ல இருந்து விலகிக்கிறாங்க. அதுல விலகாம இருக்கிறவங்க வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், ரயன், அதுக்கப்புறம் விஷால். ஸோ இவங்கெல்லாம் அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் சொன்ன ஒப்பந்தத்தை கேட்டால் நம்மளுக்கு ஷாக் ஆகிடுங்க. ஏன்னா முத்துக்குமரன் என்னென்ன சொல்கிறாருன்னா யாருக்கெல்லாம் வந்து ஸ்கோர் போர்டில் கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை தூக்கி நம்ம கொடுத்துடலாம் தாராளமான ஒரு ஹீரோயிசம் செய்கிறாரு. இது ஏன் செய்கிறாருன்னு ஹீரோயிசம்னு எடுத்தவங்க கவுத்தோன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்க. முத்து என்ன செஞ்சாலுமே அதில் எப்பவுமே 1 இல்லை 2 லெவரேஜ் இருக்கும். ஒன்று அவர் இதை செய்கிறனால உள்ள பாயிண்ட்ஸே இல்லாதவங்களுக்கு முத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஏதாவது ஒரு இடத்துல முத்து ஹெல்ப் ஏதாவது கேட்டோம்னா ஜெனுவினா ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சி அவங்களுக்கு வரும். ஏன்னா கம்மியாக தானே பாயிண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு இழக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்க முத்துக்கு சில இடங்களில் ஹெல்ப் தேவைப்படலாம். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு நினைக்கவே இல்லை. இங்கே தான் ரயன் கிட்டே இவர் மாறுபடுறார். ரயனுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவலில் இவருக்கு டேலண்ட் இருந்துமே இவர் குரூப்பாக கேம் விளையாடணும்னு நினைக்கும் போது என்ன இவர் பலவீனமானவர்னு வெளியில தெரியுதே, இதை யோசிக்க மாட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. டிடிஎஃப் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லியும் கூட இவர் திருப்பி குரூப் கேமே விளையாடுறாரு. கேப்டன்சிலையும் அடி வாங்கியாச்சு, காயின் டாஸ்கையும் அடி வாங்கியாச்சு. திருப்பி ஏன் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறத விட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட்டு சேர்த்து விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு எப்போதான் தெரிய போதோ தெரியல. இந்த வீக்கெண்ட் எபிசோடில் இதை அணுகுவார் விஜய் சேதுபதினு எனக்கு தோணுது. உள்ள பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாயிண்ட் மீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் இல்லையா? அதை தவிர இது இன்னொரு ஹிடன் ரீசனும் இருக்கு. என்னன்னா கீழே இருக்கிறவங்களெல்லாம் மேலே கொண்டுட்டு போய் சேர்த்துட்டானா கீழே பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் அடுத்த கேம்ல நம்மளும் வின் பண்ணலாம், நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க விளையாட மாட்டாங்க. ஏன்னா கம்மியாக தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் பாயிண்ட் கிடைச்சிட்டானா எங்கேயோ நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேருக்கு ஹை ஸ்கோர் இருக்குன்னா இப்போ 5 பேருக்கு வந்து கம்மியான ஸ்கோர் இருக்குன்னா இவங்களோட பாயிண்ட்ஸும் அதிகரிச்சுட்டா இப்போ 4 பேர் போட்டி போடுற இடத்துல 9 பேரும் சேர்ந்து போட்டி போடுவாங்க. ஸோ போட்டி போடணும்னு நினைக்கிற ரயனுக்கும் முத்துக்கும் இடையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணலாம். இதுதான் முத்துவோட பிளான். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காம்படிஷன் நிறைய ஆயிடும், நிறைய தலைகள் வந்துடும் காம்படிஷனுக்குன்னு புரிஞ்சுட்டு தான் ஜாக்லினும் மஞ்சரியும் கூட முத்துங்கிற ஒரு பையனுக்கு பயங்கரமா ஆதரவு கொடுக்குற இந்த 2 ஊர்கிழவிகளும் சேர்ந்து முத்துவுக்கு வந்து இதை வந்து தப்பு, இது எனக்கு பிடிக்கலன்னு பயங்கர கோவத்துல இதை வெளிப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு முத்துவும் சரின்னு பேக் அடிச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரோட பாட்டிலாம் ஃப்ரண்ட்ல இருக்கும் அவங்களுக்கு ஜாஸ்தி ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை விட்டுக்கிட்டு அவர் வந்து பாயிண்ட்ஸை வழங்கியிருப்பார். சரி, இதுல தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரயனுடைய வளர்ச்சி மேலேயும் ரயனுக்கு பாயிண்ட்ஸ் வரது மேலேயும் அந்த அளவுக்கு வன்மம் காட்டாம தன்னுடைய இண்டிவிஜுவல் கேம் மேல நம்பிக்கை வச்சு எடுத்துட்டு போவாருன்னு பார்த்தா அந்த ஃபோன் டாஸ்க் வருது. அதுல மஞ்சரிக்கு ஒரு கால் வருது. மஞ்சரிக்கு கால் வரதுக்கு முன்னாடி 2 நாளைக்குள்ளேயே அவங்க வந்து டிசைட் பண்ணி பல டாஸ்க் எல்லாம் பிக் பாஸ்ல சகஜமா நடக்கும். முடி வெட்டுறது, மொட்டை அடிக்கிறது, வேக்சிங் பண்றது, ரொம்ப வந்து பாப்புலரான தலைமுடிக்கு டை
அடிச்சுக்கிறதெல்லாம் வரும்னு சொல்றப்போ மஞ்சரி கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரயன் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை முடியல வந்து டை அடிச்சுக்கணும்னு இருந்தானா நான் அடிச்சுக்கிறேன், நீ வந்தானா எனக்கு கொடுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மனசுல அந்த பதிவு இருந்தனால மஞ்சரிக்கு எப்பவுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான முத்துக்கும் ஜாக்லினுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள யோசிக்காம இவர்கிட்ட பேசின ஒரு பதிவை வச்சுக்கிட்டு உடனே ரயனோட பேரை சொல்லிடுறாங்க. ரயனும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த முத்துக்குமரனுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா மஞ்சரி தன்னோட ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட அட்வான்டேஜ்க்காக தான் இவர் பழகுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தன் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கும்போது மஞ்சரி கிட்ட மஞ்சரி எப்படி விளையாடணும்னு இவர் சொல்லியிருக்க கூடாது. அதே நேரத்தில் ரயனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் போகுதேன்னு இவர் ஃபீல் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா இவரும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தான், அடுத்த கேம்ல அவர் ஸ்கோர் பண்ணிடலாம், அவருக்கு கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலா இருந்திருக்கணும். ஆனா இங்க கான்ஃபிடன்ஸ் தவறி அவருக்கு மஞ்சரி கிட்ட வந்து டிசப்பாயின்மெண்ட்டை பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஈகோ வந்த மாதிரி தான் இருந்து. நீ ஏன் இதை கொடுத்த ரயனுக்கு, இது வந்து ஒரு டாஸ்க் ஆச்சு, இதை ஈஸியா செஞ்சிடறதுக்கு நீ வந்து ஜாக்லின் கிட்ட இதை கொடுத்துருக்கலாமேன்னு முத்து சொல்றாரு. அதாவது தான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் ஜாக்லின் கிட்ட இதை கொடுத்துருக்கலாமேன்னு சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முத்துக்கு ரொம்ப முடி கொட்டுற ஒரு டெண்டன்சி இருக்கு போல இருக்கு. பாத்ரூம்ல எல்லாம் முடியெல்லாம் பயங்கரமா சதறி கிடைக்குது, நீ முடியெல்லாம் எடுக்க மாட்டியா, க்ளீன் பண்ண மாட்டியான்லாம் வந்து பவித்ரா முத்துவை திட்டுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்படி முடி கொட்டுற முத்துக்கு அவர் எந்த டாஸ்க் நம்ம எடுத்து செய்யணும்னு தோணல. ஆனா வந்து இதை வந்து ஜாக்லினுக்கு கொடுக்கல மஞ்சரின்னு சொல்லிட்டு மஞ்சரியை ஜட்ஜ் பண்றாரு, ஜாக்லினை மஞ்சரியை ஜட்ஜ் பண்ணவும் வைக்கிறாரு இந்த தருணத்துல. இந்த சின்ன சில்லற டாஸ்க்லேயே அடுத்ததா இவர் என்ன ஜட்ஜ் பண்றாருன்னா, நம்மள எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரயன் இது இன்னும் பெரிய விஷயம் இல்லை, இது என்ன பெரிய சாக்ரிஃபைஸானு ப்ரொஜெக்ட் பண்ற இவருடைய வேலை. ஒரு முடியை வந்து ப்ளீச் பண்ணி டை பண்றது ரொம்பவே ஹேரை பாதிக்கிற ஒரு விஷயம். இப்போ ப்ரொஃபஷனலா ஹேர் கலரிங் பண்றவங்களுக்கு தெரியும், அதை ப்ளீச் இப்போ பண்றது கிடையாது. பல வருஷமா வந்து ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டி கம்மி பிரைஸ்ல பண்றவங்க தான் ப்ளீச் போட்டு தலையில ஹேர் கலர் போடுவாங்க. ஏன்னா அதுல நிறைய ஹைட்ரோஜன் பெராக்சைடு இன்வால்வ் ஆயிருக்கு. லைவ்ல பாத்தீங்கன்னா 40% ப்ளீச் பெராக்சைடோட டெவலப்பர் அதில் மிக்ஸ் பண்ணாங்க. தலையில முடியல 20% தான் போடுவாங்க ஜென்ரல் ப்ரொஃபஷனல் ஹேர் கலர் போடுறவங்க. நான் வந்து அது ஹேர் கலரிங் பண்ணியிருக்கனால எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கனால உங்ககிட்ட இதை நான் சொல்றேன். ஸோ டெஃபினட்டா ஹேர் டேமேஜ் ஆகும் ப்ளீச் பண்ணா. இந்த விஷயம் வந்து சின்ன விஷயமே கிடையாது. நீங்க முடி கொட்டுறதை வந்து பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டியா எடுத்துட்டு இருக்கிற அருணெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரும். அவர் ஒரு ஆக்டருக்கு தன்னுடைய ஹேர் லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்களோட மூலதனமே அவங்களோட குட் லுக்ஸ், அவங்களோட ஹேர், இதெல்லாம் தான். இந்த சமயத்துல தான் முத்து சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, முடியெல்லாம் என்ன அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு கருப்பு டை அடிச்சானா மாறிட போகுது அப்படின்னு சொல்றாரு. என்னதான் கருப்பு டை அடிச்சாலும் திருப்பி அந்த டெக்ஸ்டர் வரதுக்கு பல வருஷம் ஆகும். நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் கலரை மாற்றி நல்லா அந்த கேரக்டர் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த மாசமே ஃபுல்லா தலைமுடியை ஷேப் பண்ணிடுவாங்களா. அதாவது அந்த அளவுக்கு டேமேஜ் கிரியேட் ஆகுமா ப்ளீச். ஸோ இவர் இதை பண்ணது ஒரு சாதாரண விஷயம்னு முத்து ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது அசாதாரண விஷயம்னு சொல்ற கடமை எனக்கு இருக்கு. அஸ் அ ஹேர் கலர் யூஸ் பண்ண ப்ரொஃபஷனலா இருந்தனால அடுத்ததான் தான் வருது கேம் சேஞ்சிங்கான ஒரு டாஸ்க். அதாவது ஒரு ட்ரம்முக்குள்ள உட்காந்துக்கிட்டு கையும் காலும் விட்டுட்டு தலை விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுல அந்த போட்டோ ஆஃப் த கண்டெண்டர்ஸ் வந்து இருக்கும். அதாவது 4 பங்கா அதை பிச்சு அதை திருப்பி மாட்டி வச்சிருப்பாங்க ஒரு வெல்க்ரோல. இப்போ என்ன செய்யணும்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யாரோடதெல்லாம் எடுக்கப்படுதோ, இந்த பீஸ்கள்லாம் எடுக்கப்படுதோ, அந்த 4 பீஸும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கேம்லேருந்து வெளியில வந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கோர்ஸையும் வந்து உள்ள இருக்கிறவங்க பங்கிட்டுக்கிற மாதிரி வந்து உள்ள வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்திருந்தது. உள்ள இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு தெளிவான முறையில தான் ஆரம்பிச்சாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் சரி நடந்து போச்சு. ஏன்னா எனக்கு முத்துவும் பிடிக்கும், ராயனும் சில இடங்கள்ல வந்து பிடிச்சிருந்தது. ராயனுக்கு இருக்கிற சில டிராபேக்ஸையும் நான் சொல்லியிருப்பேன், முத்துக்கு இருக்கிற டிராபேக்ஸையும் சொல்லியிருப்பேன். ஆனா முத்துக்கு உள்ள டிராபேக்ஸ் இப்போ ரொம்பவே வெளியில தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட இண்டிவிஜுவல் கேமை நம்பிட்டு அவர் சும்மா அவர் கேமை விளையாடிட்டு போயிருந்தா கூட அவருடைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கும், அவர் வச்சிருந்தா அவருடைய கெத்து மெயின்டைன் ஆயிருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தடவையும் டாஸ்க் வைக்கும்போது அதுல கொஞ்சம் எளிதாக இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டா உடனே ஆட்களை சேர்த்துட்டு ராயனை எப்படி வந்து அந்த கேம்ல இருந்து வெளியேற்றலாம்னு இவர் நினைக்கிறாரு. ராயனும் செட்டு சேர்க்கிறாரு. ஆனா அதை வந்து ஒரு நெறிமுறையை வச்சு நினைக்கிறாரு. எப்பனா டோட்டலா எல்லாமே வந்து வேற வழியே இல்ல, ஒரு சைட்ல வந்து ஒரு டீம் உண்டாயிட்டாங்க அப்படின்னு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைட்ல இவரும் ஃபார்ம் பண்ண நினைக்கிறாரு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இவர் தான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் வந்து முத்து தான் ஸ்டார்டிங்ல கொண்டுட்டு வராரு மக்களுக்கு இடையில. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிளியரா தான் ஆரம்பிச்சாங்க. சீங்க நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டான். ஆனா இந்த கேம் போக போக ஆக்சுவலா அந்த ட்ரம் பேரல பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் வந்து காலேஜ்லலாம் அத்லெட்டிக்ஸ்ல வந்து பங்கேற்றிருக்கேன். ஐம் வந்து இன்டர் ஸ்கூல் லெவல் பேஸ்கெட் பால்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் வச்சு சொல்கிறேங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா ட்ரிப்பாகி கீழே விழுந்துட்டானா அந்த பேரலில் வந்து கழுத்தில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சாஃப்டான எந்த வந்து ஒரு பேடிங்னு சொல்லுவாங்க, அதாவது பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணி மாதிரி இருக்கும், துணியாக மெத்துன்னு அந்த மாதிரி ஒரு துணி எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம ஃபுல் வெயிட்டை போட்டுட்டு நம்ம விழுந்தானா நம்ம சங்கில் தான் நம்ம ஃபுல் பாடியோட வெயிட்டும் விழும். இல்லாட்டி இப்படி சைடில் விழுந்தா நம்ம நெக்கில் இருக்கிற போன் மேலே தான் நம்ம ஃபுல் பாடி வெயிட்டும் விழும். நெக்கில் இருக்கிற போனுன்னு பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற ஸ்பைனல் கார்டும் சில ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போன் தான் இருக்குது. அதனால் நெக்கு கிராக் ஆகிறதுக்கோ இல்லாட்டி வோக்கல் கார்டு இல்லாட்டி லாரிங்ஸ் இந்த இடத்துல இருக்கு, அது கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது என்னன்னா கைகளுக்கு இடையிலும் இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் இந்த இடத்துல வந்து ஓட்ட போட்டிருக்கனால இப்ப கையை ஒழுங்கா வச்சு லேண்ட் ஆகுனா கையில பயங்கரமா அடிப்படும். அதே மாதிரி இப்ப இவங்க நடந்து போகும்போது பார்க்க வந்து டக்கு மாதிரி இருக்கும். அதனால என்ன தெரிய வருதுன்னா பயங்கரமான உரசல், அதாவது ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஒரு பிளாஸ்டிக்னால அது இப்படி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா துணி மாதிரி இருக்காது, அதுல பயங்கரமா ஹீட் கிரியேட் ஆகும். அதனால ரெட்டா பயங்கரமான கொப்பளங்கள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்குமே அது வந்து கொஞ்சம் சேஃப்டியை யோசிக்காம அவங்க இனிஷியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் நான் என்ன நினைச்சேன்னா இது
இண்டிவிஜுவல் கேமா எடுத்துட்டு போனா அந்த அளவுக்கு இவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களோ, இவங்க குரூப்பா விளையாடுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இண்டிவிஜுவலா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சண்டை போட்டு ஒருத்தருடைய போட்டோ பிக்கணும் ட்ரை பண்ணும்போது யாருமே விழல. ஆனா இப்போ இந்த கேம் வந்து கஷ்டமாகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அருண் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குரூப்பா விளையாடிடுவோமா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணுது. கஷ்டமா இருந்துட்டு போட்டோமேங்க, டிடிஎஃப்ங்கிறது தனியா விளையாடுற ஒரு கேம் தான். ஏன் குரூப் கேமா அதை ஆக்கணும்னு ஒரு தடவையும் இவங்களால முடியல, கஷ்டமா இருக்குங்கிற போது அவங்களே அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா இந்த கேம் கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு தேவை ஸ்டாமினா. யாரு ஸ்டாமினாவோட அந்த இண்டிவிஜுவல் கேமை கடைசி வரைக்கும் விளையாடிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கேமோட எண்டிங்ல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். அவங்க தான் டிசர்விங். ஸ்டாமினா உள்ளவங்க வின் பண்ணணும், ஸ்டாமினா இல்லாதவங்க தோக்கணும். இப்போ ஸ்டாமினா இல்லாதவங்க ஒட்டுமொத்தமா நிறைய பேர் இருக்கிறனால ஸ்டாமினா இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான், முத்துக்குமரன், ரயன், அப்புறம் எங்கேயோ கொஞ்சம் அளவுக்கு தீபக்கும் விஷாலும் ஈடு கொடுத்து வராங்க. மிச்சவங்க எல்லாருமே இந்த ஸ்டாமினாவே இல்லாம சோர்ந்து போயிடுறாங்க. ஸோ உடனே இதை வந்து அருண் சொன்னோன்னா ஓகே செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து 4-5ன்னு பிரிக்க முடியாது, ஏன்னா 9 பேர் இருக்காங்க. ரயனால விளையாடக்கூடாதுன்னு டாக்டர் அவரை சொல்லி அவர் பின்னாடி உட்காந்துடுறாரு. இப்போ இந்த 9 பேரை 4-5ன்னு பிரிக்க முடியாது, ரயன் திட்டவட்டமா சொல்லிடுறாரு. பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இது நியாயமற்றதுன்னு சொல்ற ஒரு கோரிக்கை நல்லது. ஸோ முன்னாடி விளையாடின மாதிரி 3 பேரா பிரிச்சுக்கலாமான்னு மஞ்சரி சொல்றாங்க. ஓகேன்னு இவர் சொல்றாரு. ஓகேன்னு சொன்ன உடனே 3 பேரா இண்டிவிஜுவலா தான் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா ரயனை தேடி வராங்க. ஏன்னா ரயன் கிட்ட தான் மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும், ரயனுக்கு 16 இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே இருக்காங்க சௌந்தர்யா. சௌந்தர்யாவை தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா சௌந்தர்யா ரயனை விட கொஞ்சம் ஈஸியான டார்கெட். அவங்களுக்கு ஓட மட்டும் தான் தெரியும். அவங்க ஸ்டார்டிங்லேயே அவங்களோட வீக்னஸ் சொல்லிடுறாங்க. அதனால எல்லாரும் போய் சௌந்தர்யாவை போய் அப்ரோச் பண்ணி ஒரு ஒட்டுமொத்தமா போய் தூக்குறாங்க. அந்த 6 பிடிக்கும். இதுல ஒண்ணு கூட 6 பேர் யாருன்னா ஜாக்லின், முத்து, அருண், மஞ்சரி, தீபக். அதுக்கப்புறம் ஒரு அளவில் பவித்ராவும் உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா சௌந்தர்யாவை அவுட் பண்ணிடுறாங்க. சௌந்தர்யாவும் வெளியே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன நோக்கி வராங்கிறது அவங்களோட மூஞ்சி வந்து இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்து பண்ணிட்டீங்களேடான்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் கூட வந்துருது. இப்போ எல்லாம் சேர்ந்து போகும்போது தான் முதல்ல ஒரு ஆள் கீழே விழுறாங்க. அதுதான் சௌந்தர்யா இடிச்சிருது அவங்களுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது இண்டிவிஜுவல் கேமுக்காக ஒரு வேலை அதை செட் பண்ணாங்களோ. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய பலவீனத்தை வச்சு அவங்க குரூப் கேமாக விளையாடும் போது ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சுப்பாங்க. இடிச்சுக்கிட்டு விழுறதுக்கு சான்ஸ் ஆயிடும்னு நான் நினைக்கிறதுக்குள்ளேயே சௌந்தர்யாவை வந்து கீழே தள்ளிடுறாங்க. சௌந்தர்யாவை தான் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலும் அது அந்த டீம்ல வந்து அதாவது 3 பேரா விளையாடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரயன், சௌந்தர்யா, அப்புறம் வந்து விஷால் 3 பேரும் ஒரு டீமா இருக்காங்க. அருண், முத்து, ஜாக்லின் ஒரு டீம், தீபக், பவித்ரா, மஞ்சரி ஒரு டீம்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க 6 பேருமே சௌந்தர்யாவை தீத்து கட்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே கேங் அப் ஆகி சேர்ந்து அடுத்த ஆளை நோக்கி வராங்க. அதுதான் ரயன். ஆனா இப்போ நல்லா கவனிச்சிருக்கணுங்க, ரயன் ஒரு சைட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதே நேரத்தில் நான் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற இன்னும் சில பேர் வந்து அந்த கேம்ல இருக்காங்க. தீபக், முத்துக்குமரன். ஆனா இவங்களெல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட மெயின் டார்கெட்டே ரயனா ஆயிடுது. இதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுது. குரூப்பா சேர்ந்து கேம் ஆஃப் எலிமினேஷன் விளையாடுறாங்க. இது கிட்டத்தட்ட அந்த ஃபயர் பிட் கேம்ல இவங்க பண்ண அதே மிஸ்டேக்கை செய்யற மாதிரியே இருந்தது. ஸோ தன்னை நோக்கியும் வராங்க, செய்யற தப்பையும் செய்யறாங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு இருந்த ஜாக்லின், மஞ்சரிலாம் கூட சேர்ந்து இதை செய்யறாங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எல்லாம் சேர்ந்து வரீங்களா வாங்க வாங்கன்னு சொல்றாரு ரயன். இது தவறாக போகுதுன்னு எங்கேயோ முத்துவோடைய பிரெயின் வாஷை தாண்டி ஞானோதயம் வந்து தீபக் முழிச்சுக்கிறாரு. நான் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ரயன் சொல்றாரு, சௌந்தர்யா போயிட்டாங்க, நீங்க வேணா என் டீமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னபோது நீயும் சொல்லாத, நான் வரவே இல்லை, நான் இண்டிவிஜுவல் கேமே விளையாடிக்கிறேன்னு சொன்னது தீபக் எடுத்து சிறந்த முடிவாக எனக்கு தோணுச்சு. அதுக்கு பின்னாடியே வந்துடுறாங்க பவித்ராவும். ஏன்னா அவங்களுக்கும் எங்கேயோ தோணிருது இது சரியா போல. ஏன்னா பழைய வாட்டி இது தப்புன்னு சொல்லி அட்வொகேட் பண்ண ஆட்கள்ல பவித்ராவும் ஒருத்தர். தீபக்கும் பவித்ராவும் இல்லைன்னு சொன்னோன்னா அலையன்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க, அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு முத்து. முத்து என்னதான் குதிச்சாலும் அதை வந்து ஒரு அன்எத்திக்கல் ஆன ஒரு டீல்னு சொல்லுவார் இல்லையா, அன்எத்திக்கலான ஒரு ப்ராசஸ்னு சொல்லி அவர் வந்து தீபக்கையும் பவித்ராவை சொன்னாலும் கூட பரவாயில்லடா இருந்துட்டு போட்டோம்னு இவங்க சொல்லி அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம இந்த 3 பேர் டீமா இருந்த முத்து, ஜாக்லின், அருணோட மஞ்சரியும் வந்து இணைஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா ரயனையும் அவரோட அவருக்கு மிச்சமா இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னரான விஷால வந்து இவங்க 4 பேரும் ஒரே நேரத்துல தாக்குறாங்க. பவித்ராவும் தீபக்கும் சும்மா கை கட்டியா இருப்பாங்க, அவங்களும் அவங்க லெவலில் இண்டிவிஜுவல் கேம் ட்ரை தானே பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பேரும் அஃபென்சிவா ஒருத்தரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்கள தானே பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் வந்து தீபக்கும் பவித்ராவும் இந்த 4 பேரை டார்கெட் பண்ணாங்கன்னா இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஸ்கொயரான களத்துல ரயனையும் விஷாலையும் கார்னர் பண்ணிட்டாங்க. கார்னர் பண்ணாதான் இவங்க எஸ்கேப் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணும்போது இவங்க அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பவித்ராவும் தீபக்கும். ஸோ பவித்ராவும் தீபக்கும் எப்படியோ வந்து சமாளிச்சு முத்துவோட கடைசி பீஸை எடுத்துடுறாங்க பவித்ரா, அதுக்கு முந்தின பீஸை எடுத்துடுறாங்க தீபக். அது மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருடைய பீஸுகள்லாம் எடுக்கிறாங்க. இதுல இந்த 4 பேர் கூட்டணிக்கு ஒரு கோவம் வேற வருது தீபக் மேலேயும் பவித்ரா மேலேயும். அதாவது அவங்க வந்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்களா ரயனா அவுட் பண்றதுல. அப்போ அதுக்கு இவங்க ஈடு கொடுத்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில கலந்துக்கணும், ஆனா குரூப்ல சேரக்கூடாதான். இது என்ன அநியாய கதையா இருக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் லைவ் பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்டிங் மொமெண்ட் என்னன்னா, முத்துவோடைய கேம் மேலே இருக்கிற வீரியம் அவர் எந்த அளவுக்கு பிளைண்ட் ஆகிச்சுன்னு எனக்கு காமிச்ச அந்த லைவ் செஷன் தாங்க. அதில் என்ன ஆயிடுது, இப்படி இவங்க எல்லாம் போய் நெரிச்சு தள்ளும் போது அருணும் விஷாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் போய் பயங்கரமாக கீழே விழுந்துடுறாங்க. 2 பேருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட வெயிட் ஃபுல்லாக அந்த கழுத்தில் போய் விழுந்துருது. விழுந்தவொடனே பயங்கரமாக அடிபட்டுருது. இது வந்து பயங்கரமான ஒரு அடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தீபக் வராரு, ரயன் ஓடி வராரு. ஆனால் இந்த விழுற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும்போது முத்துவோட
கடைசி பிக்சரை எடுத்து புடுங்கி வெளியில தூக்கி போடுறாங்க பவித்ரா. சோ இவங்க எல்லாம் விழுந்து கிடக்கும் போது பவித்ராவோட ஃபைட்ல வந்து இன்வால்வ் ஆகி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு முத்து. அங்க விழுந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட இவர் போகாம பவித்ராவோட சண்டை போட்டது எனக்கே ஷாக்கா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சாரு ரயன். ரயனுக்கும் தெரிஞ்சிருக்கு இது சின்ன விஷயம் இல்லடா, அவருக்கு தாடையில பட்டிருக்கு, விஷாலுக்கு தலையில அடிபட்டிருக்கு. அதனால உடனே பிக் பாஸ் கிட்ட சொல்லி இதை கொண்டுட்டு போகணும்னு சொல்றப்போ அவங்க எடுக்கிறாங்க. அந்த ட்ரம் எடுக்கும்போது வந்துடுறாரு முத்து. அவர் சொல்றாரு ஒன்னும் இல்லை, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒன்னும் இல்லை, அவன் சரியாயிடுவான்னு சொல்றாரு. இது என்னன்னா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பவித்ராவோட. நீ எப்படி எந்த எடுக்கலாம், நான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்து எப்படி எடுக்கலாம் சொன்ன பாயிண்ட்டும் தப்பு தான். 2 பேர் விழுந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து எதுவும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம அவர் செஞ்சதும் தப்பு தான். இதுக்கிடையில கீழே விழுந்து கடந்திருந்த விஷால வந்து அவர் ஏதோ அவர் வந்து பொறி தப்பி ஒரு மாதிரி அவருக்கு வந்து தாட் ப்ராசஸே செயலிழந்து கீழே கிடக்கிறாரு. அவர் தூக்கிறதுக்கு உடனே இந்த சைட்ல இருந்து அருண் வராரு. இந்த சைட்ல வந்து ராணவ அவர் ஒத்த கை, ஒரு கை வேற அடிபட்டிருக்கு. அந்த கை வச்சுமே அவர் தூக்குறாரு. அதை தூக்குறத பார்த்துட்டு கூட முத்து 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 அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் முத்து வந்து தூக்குறாருங்க விஷால். அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போன உடனே எங்கேயோ அருணுக்கு தெரிஞ்சிருதுங்க. ஏன்னா தன்னஞ்சரியது பொய் இருக்கல, தன் மனசுக்கு ஒரு பொய் வந்து நல்லாவே தெரியும். சோ இப்படி நம்ம குரூப்பா சேர்ந்து இவங்க 2 பேரும் தாக்குறனாலதான் வந்து விஷால் கீழே விழுந்துட்டாருன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு அருணுக்கு. அந்த கில்ட் ஃபீலிங்ல அருணுக்கு அழுக வந்துருது. அழுக வந்த உடனே அதை பார்த்து பிடிக்காம போயிருது முத்துக்கு. ஏன்னா இதுக்கு அழுது ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா இந்த மாதிரி கலெக்டிவா அக்ரெசிவா இவங்க விளையாடுனாலதான் விஷால் விழுந்தாருன்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். இது என்ன பெரிய விஷயமா? அவன் விழுந்ததுக்கு நீ காரணம்னு சொல்லி அழுதானா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் தான் காரணம், வெளியில உட்கார்ந்து இருந்த ராணுவ வரைக்கும் காரணம்னு சொல்லி எந்த சம்பந்தமே இல்லாம ராணுவ வரைக்கும் அவன் விழுந்ததுக்கு காரணம்னு சொல்லி இட்டு கட்டி சொல்ல ஆரம்பிக்கிறார் முத்து. அவர் சும்மா இருந்து நீ அழாத மச்சான் எல்லாம் சரியாயிடும் சொன்னா கூட சரியாயிடும், என்ன நீ அடுத்து மீன் குழம்பு சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்க வர ஆரம்பிக்கிறாரு முத்து. அந்த சைட்ல விஷாலையும் அருணையும் தூக்கிட்டு போன உடனே பெரிய உருட்டல்களை உருட்டு மண்ணிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க பவித்ரா கிட்ட. ஏன்னா பவித்ராக்கு புரிஞ்சு போச்சு இவங்க 4 பேரும் சேர்ந்து பயங்கரமா வந்து ஒரு பிளானை போட்டு ரயனை வெளியில அனுப்பிச்சுட்டு ஒரு தரையா அவங்களுக்கு யார் தோணுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெளியில அனுப்பணுங்கிற ஒரு பிளான்ல தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்கும் போது முத்து இன்னொரு பயங்கரமான ஒரு டைஜஸ்டே பண்ண முடியாத இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து ரயனையும் விஷாலையும் தாக்க போனாங்க. இண்டிவிஜுவல் கேம்னு கை தூக்கிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் தீபக்கும் பவித்ராவும். நீங்க 2 பேரும் நாங்க 4 பேர் ரயனையும் விஷாலையும் தாக்க போகும்போது நீங்க எங்களை தாக்க வந்தீங்கல்ல, அந்த தாக்க பார்த்தானா நீங்களும் ரயானும், அதாவது பவித்ராவும் ரயானும் விஷாலும் தீபக்கும் ஒருவேளை சேர்ந்து விளையாடுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு. இது என்ன இருட்டை வச்சு ஓட்டை அடைக்கிற மாதிரி இருந்தது. இதை மக்கள் பார்ப்பாங்க, இதை தவறாக எண்ணுவாங்க, நம்ம தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், இதை மக்கள் முட்டாளா இருந்தாதான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்கிற வரைக்கும் முத்துக்கு ஏன் எட்டலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த கேமை பயங்கரமா ஸ்டாமினா கொண்டு ரயனுக்கு அடுத்ததா யார் விளையாடிருப்பாங்கன்னு பார்த்தா நிச்சயமா முத்து தான் இருக்கும். முத்து ஏன் இதை இண்டிவிஜுவல் கேமா விளையாடாம குரூப் கேமா விளையாடினாருங்கிற டிசப்பாயின்மெண்ட்ல ஒரு சைட்ல இருக்கும்போது குரூப் கேம் விளையாடுனதை ஜெனுவினா பாயிண்ட் பண்ண பவித்ராவை நோக்கி இவர் பாஞ்சு பவித்ரா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுமே என்னமோ அது குரூப் கேம் மாதிரி ஒரு பொய்ய சொல்லி பவித்ராவோட வாய் அடக்கிறதுக்காக தான் இந்த பொய்ய சொன்னாருங்கிறது வெளிச்சமாயிருது. இதுக்கிடையில ஜாக்லினும் மஞ்சரியும் கொஞ்ச நாளாகவே முத்துக்கு ஏன் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, முத்து வந்து நாமினேஷன்ல வரல, அவருக்கு போடுற ஓட்டுகள்லாம் இவங்க 2 பேருக்கும் வரணும், முத்துவோட ஓட் பேங்கை பிரிச்சு இவங்க எடுத்துக்கணுங்கிற காரணத்தினால தான் பூசி மொழிகி முத்துவுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் புண்ண பதிவிலேயே போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட அதே தான் செஞ்சாங்க இவங்க 2 பேரும். எப்படியும் நம்ம புரிய வச்சிடலாம், இந்த குரூப் கேம் விளையாடுறதை நிறுத்திடலாம்னு ரயன் ட்ரை பண்ணி பேசுறதுக்கு வந்தாலும் இவங்க 2 பேரும் திருப்பி ஒரே விஷயத்தை தான் முன் வைக்கிறாங்க. நீ நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்க, அதனாலதான் நாங்க 4 பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து எங்களை எதுக்குறதும் பவித்ராவும் தீபக்கும் சேர்ந்து வந்து எங்களை வந்து தாக்குறதும் பார்த்தா நிறைய ஸ்கோர் இருக்கிறவங்களை நோக்கி வரது நேச்சர் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா தீபக்கும் பவித்ராவும் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளேயரும் ஒரு 4 பேர் சேர்ந்து விளையாடுற பிளேயும் எப்படி இருக்கும்? இதை விட 4 பேர் சேர்ந்து பிளே பண்ணும்போது தான் இண்டிவிஜுவல் கேமை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா முத்துக்குமரன் போய் ரயனை பிளாக் பண்ணும்போது ரயனுக்கு காப்பாற்ற வராரு விஷால். விஷால போய் புடுறா, மஞ்சு போ, ஜாக்லின் போ அப்படின்னு கோஆர்டினேட் பண்ணி ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது கோஆர்டினேட் பண்ணி ஒரு குரூப்பா இருக்கிறவங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? தனியா வின் பண்றவங்க சான்ஸ் இருக்கா? சோ இங்க வந்து அகைன் டேலண்ட் வெளியில வரவே போறது இல்ல. இவங்களோட புத்திசாலித்தனம் தான் வெளியே காட்ட போறாங்க. இவங்க 4 பேருக்குள்ள அடிச்சுக்க போறாங்க. டிடிஎஃப் ஓட அழகும் போச்சு, டிடிஎஃப் ஓட பெருமையும் போச்சு, டிடிஎஃப் ஓட பர்பஸும் போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு இடையில இப்போ வரைக்கும் 12:30 மணி 1 மணி நைட்டு வரைக்கும் கூட இந்த கான்வர்சேஷனை தான் ஜவ்வு மாதிரி எல்லாருமே இழுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல ராணா, சௌந்தர்யா, ரயன், அப்புறம் விஷால் பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பயங்கரமா கரிச்சு கொட்டி நீங்க செய்யறது தான் தப்புன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இந்த மேல இருக்கிற இந்த குரூப்பை வந்து நீங்க தான் வந்து குரூப் கேம் விளையாடுனீங்க, அது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. முத்தோட குரூப் என்ன செய்யறாங்கன்னா நாங்க வந்து இப்படிதான் விளையாடணும் இந்த கேமை, வேற எப்படி விளையாடுறது, உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா விளையாடலாம் முடியாது, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு ஸ்டாமினா இல்லாத தன்மையினால, இந்த ஸ்டாமினா இல்லாத தன்மையினால இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குரூப்ல இருக்காங்க. ஆனா முத்துவுக்கு ஸ்டாமினா இருக்கு, இருந்தும் ஏன் அவரே ஒரு குரூப்
பெர்ஃபார்ம் பண்ணி அவர் தலையில மண்ணா அள்ளி போட்டுக்கிறாருன்னு எனக்கு சத்தியமா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கே தவிர இங்க கூட முத்து மேல எனக்கு ஹேட் வரல. ஐ எம் ஃபீலிங் டோட்டலி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பையன் உழைப்பு தான் போட்டிருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்து தான் பேசியிருக்கான். இப்போ ரயனை கம்பேர் பண்ணானா ரயன் வந்து பாதியில தான் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டெபிலிட்டியோட இல்ல. ரயன் வந்து எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்க வந்து அவர் வந்து தனியாவே இருக்க மாட்டாரு. வேற எந்த பாய்ஸோடையும் பழகல. வெறும் ஜாக்லினும் சௌந்தர்யாவோடையுமே பழகி அவரோட வாழ்க்கை பிக் பாஸ்ல முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்கிற லெவல்ல அவர் நல்லபடியா இங்க ஏதோ அவர் ஞானோதயம் வந்து விளையாடி இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து கன்சிஸ்டன்சியை காமிச்ச முத்துக்குமரன் கடைசியில ஏன் கேம் இந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாடாம இப்படி தன்னோட பேரையும் கெடுத்துக்கிட்டு தன்னோட டேலண்ட்டை உண்மையிலே வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு இவரோட ஸ்ட்ராட்டஜி தவறாக இவர் வந்து வழிநடத்தி எடுத்துட்டு போறேன்னு இவருக்கு எப்பதான் தெரியும்னு எனக்கு சத்தியமா புரியல. இது தவிர ஒருத்தர் கீழே விழுந்தா கூட அதை போய் கவனிக்காம கேமுக்காக யோசிச்சு கேமுக்காக பேசி பாயிண்ட்ஸ்க்காக பேசி அவர் ரொம்பவே டோட்டலா ஒரு இமோஷனே இல்லாம கம்ப்ளீட்லி ஒரு பிராக்டிக்கலி ஒரு ட்ரிவன் ஒரு ரேஷனல் திங்கிங் ஒரு கேமர்னு ஒரு பியூர் கேமரா ஆன மாதிரி தோணுது. அந்த பியூர் கேமரை பார்த்தா ஒரு மனிதத்துவமே இல்லாதனால நம்மளுக்கு உடனே ரிலேட் பண்ணிக்கவும் முடியாத அளவுக்கு இவர் மாறிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. நாளளவில் ராயனும் முத்துவோட சண்டை போட்டு முத்துவோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ராயன் மேல கொஞ்சம் ஈஷிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா குத்தம் கண்டுபிடிக்கிறது முத்துவோட குவாலிட்டியா இருந்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற முத்துவோட ஃபைட் பண்ணனால ராயன் அப்படியே கிட்டத்தட்ட முத்துவோடைய மறுவுருவம் மாதிரி ஆகிறார். முத்து ஒரு விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி முத்து வந்து ஒரு மாதிரி பேசுவாரு அவரோட வட்டார வழக்குல. இந்த பையன் அந்த வட்டார வழக்கு இல்லாம சென்னை பாஷையில பேசுறாரு. இந்த முத்து வந்து ஒரு ரூரல் சைட்ல இருக்கிற மிடில் கிளாஸ் பையன், ராயன் வந்து ஒரு சிட்டியில வளரப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் பையன். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பசங்க தான். பயங்கரமான கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்ல இருந்து படிப்படியா வந்தவங்க தான். ஆனா ஏன் ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் விளங்காம போச்சு? தட் இண்டிவிஜுவல் கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனித்துவத்தை லூஸ் பண்ணக்கூடாது. முத்துவுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல வி ஹேவ் டு ஸ்டாப் குரூப் கேமிங் ஏன் புரியல? ராயனுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்ணா நம்மளும் முத்து மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவோம்னு ஏன் புரியலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தோணுச்சா? இன்னைக்குள்ள லைவ் பார்த்து உங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட் வந்ததா? இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கா? அதை நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சமி மாமி சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Till I meet you in the next video. It's bye from Sami Mami guys. Bye.